அப்ரஹாம், சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் நாள்தோறும் 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுகவுக்கு புதிய ரத்தம் பாய்ச்சும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். அந்த கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள், பழைய பொறுப்பாளர்கள் ஆகியோரிடம் கட்சி பணிகள் மற்றும் மக்கள் பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டால் உடன்பிறப்பே வா என்ற நிகழ்ச்சியில் 1-to-1 அந்த காணொலி நிகழ்ச்சியின் மூலமாக விளக்கம் கேட்கிறார். அந்த விளக்கத்தில் உரிய பதில் அளிக்கவில்லை என்றால் அவர்களை மாற்றும் நடவடிக்கையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஈடுபட்டு வருகிறார். இந்த மாற்றத்தின் தொடக்கமாக கோவையில் 8 ஆண்டுகளாக மாவட்ட செயலாளராக இருந்த கார்த்திக் மாற்றப்பட்டார். இதே போல திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த கிழக்கு மாவட்டம் 2ஆக பிரிக்கப்பட்டு அதில் மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக ஆவுடையப்பன் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலையில் கிழக்கு மாவட்டத்தின் பொறுப்பாளராக கிரஹாம்பல் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு ஆவுடையப்பனுக்கும் சபாநாயகர் அப்பாவு மற்றும் அவரது மகன் உள்ளிட்டோருக்கும் அரசியல் ரீதியாக மோதல் மற்றும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டதால் நெல்லை தொகுதி ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியின் கையில் சென்று விட்டதால் நெல்லை மாவட்டத்தில் கிழக்கு மேற்கு என 2 மாவட்டங்களாக கூடுதலாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நெல்லை மாவட்டத்தை தொடர்ந்து இதே போல அரூர், தருமபுரி மாவட்டம் அரூர் தொகுதியை பொறுத்தவரை அதன் பொறுப்பாளராக இருந்த மாவட்ட செயலாளர் இருந்த அந்த பொறுப்பாளர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதே போல புறநகர மாவட்ட செயலாளர், ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள் என கட்சியின் அடிமட்டத்தில் இருந்து மாவட்ட செயலாளர் வரை இந்த உடன்பிறப்பே வா நிகழ்வின் மூலமாக திமுக தலைவர் கலந்துரையாடி அதிரடி மாற்றங்களை செய்து வருகிறார். இதனால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள் 2வது முறையாக மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற இலக்கில் இருக்கும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மாவட்ட நிர்வாகத்தில் மாவட்ட செயலாளர்கள் முதல் கிளை செயலாளர்கள் வரை அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டு வருவதால் நிர்வாகிகளிடையே ஒரு கலக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் உடன்பிறப்பே வா அந்த நிகழ்ச்சியில் காணொலி மூலம் திமுக தலைவர் கலந்துரையாடலுக்கு அழைக்கிறார் என்றால் யாருடைய பதவி பறிபோக போகிறது என்ற கலக்கம் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் எழுந்துள்ளது. இதனால் இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை வெற்றி, மக்கள் பணி மற்றும் தொகுதி பிரச்சனைகள் ஆகியவற்றில் மிக விரைவாக களப்பணி ஆற்றுபவர்களுக்கே கட்சி பதவிகளிலும் முன்னுரிமை, ஆட்சியிலும் வாய்ப்பு என்ற புதிய ஒரு வியூகத்தை கட்சிக்குள் எடுத்திருக்கிறார். இதனால் திமுகவிற்குள் களை எடுக்கும் பணியும் மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்தும் செயல்பாடுகளும் மிக விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது எந்த அளவுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் பலனளிக்கும் என்பதை மக்கள் அளிக்கும் வாக்குகளின் மூலமாக தெரிய வரும். அப்ரஹாம்.